மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விசுவாசம் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மகத்தான ஒரு இடமா இருக்கும். குறிப்பாக சொன்ன பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 7 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகப்படியான கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, சுற்றி இருக்க நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப ஏளனமாக நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா உங்களுக்கு இந்த விசுவாசம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதனை செய்யக்கூடிய வருடமாக இருக்கும். நீங்கள் வந்து புது புது முயற்சிகள் வந்து ஈடுபடுவீங்க. இந்த வருடத்தை பொறுத்தவரை பார்த்தா நான் பிறந்ததுக்கு நான் ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவடையும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து குடும்பத்தில் மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிற இந்த காலம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா நீங்கள் வந்து அதிகப்படியாக எதிர்பார்ப்பு இந்த காலம் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ குடும்பத்தை நபர்கள் நம்மளை புரிஞ்சுக்கணும், குடும்பத்தில் நம்ம வந்து அதிகப்படியாக பாச காட்டுறோம், அவங்க நம்மளை பாச காட்டுறோம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த காலம் வந்து நடக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் இதை பொறுத்தவரை பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஸோ குடும்பத்தை பொறுத்தவரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்பு தான். ஒரு சில நண்பர்கள் பார்த்தா இந்த காட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடன் படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாம் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு பார்த்தோம் அப்படின்னா அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டம் வந்து கொழுப்பு ஐட்டங்கள் வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காட்டம் வந்து நோயினுடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும். ஒரு சில நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா குறுக்கு வழிகளில் வந்து பார்த்தோம்னா பணப்பொருள் சேர்க்கை ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தோன்னா ராகுபவன் நல்லா வளர்த்துருக்கிற பொறுத்து பார்த்தோன்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து குறுக்கு வழியில் நல்லா பணம் பொருள் சேரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொன்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடங்களை காட்டிலும் மகராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிற கொஞ்சம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது.